2010ஆம் ஆண்டுலேயே தென்னிந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 வளர்ந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு திறக்கப்பட்டது தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இந்த வீடியோல அந்த டவருடைய ஆஃபீஸ் டூர் தான் பார்க்க போறோம். ஹாய் ஆல், திஸ் இஸ் சுபாஷ். அதாவது நம்ம சென்னை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆஃபீஸ் டூர் வீடியோ நம்ம ஒரு சில மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். அதை மக்கள் எந்த அளவுக்கு வியப்பா பாக்குறாங்க அப்படிங்கிறது நேரடியாகவும் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பெங்களூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆஃபீஸ் டவர் பார்த்தீங்கன்னா இன்ன வரையிலும் அந்த மக்கள் அந்த டவரை பாஸ் பண்ணி போறப்போ அவ்வளோ வியப்பா பாக்குறாங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம சென்னை WTC டவர் ரீசெண்டாக திறக்கப்பட்டதுனால கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பம்சமாக இருந்தாலுமே ஓவராலாக அந்த திறக்கப்பட்ட காலகட்டம், அந்த லொக்கேஷன் வைஸ், அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சென்னை WTC இந்த இடத்துல இருக்குன்னா ஒரு சில படி மேலே தான் நம்ம பெங்களூர் WTC இருக்கு. அப்படி அந்த டவர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்குற பட்சத்தில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சென்னை WTCல நம்ம பணிபுரிகிறோம், ஸோ நம்ம ஈஸியாக வீடியோ கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம். பட் இந்த பெங்களூர் WTC இந்த ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அதை நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத கொஞ்சம் வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்றேன். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. பெங்களூரு சாண்டில் சோப் ஃபேக்ட்ரி மெட்ரோவில் இறங்கி தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு நான் போனேன். சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்து பார்த்தாலும் இந்த டவர் தென்படும். அந்த அளவுக்கு வளர்ந்த ஈர்ப்பான டவர். WTC அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் ராஜாஜி நகர், மல்லேஸ்வரம் வெஸ்ட்டு. சாண்டில் சோப் ஃபேக்ட்ரி மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து ஈஸி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு நார்மல் பிஸியான சாட்டர்டேல தான் அங்கே என்னோடய விசிட்டை போட்டேன். சென்னை அமேசான் நிறுவனத்தில் பணிபுரியறதுனால அந்த ஐடி கார்டு காமிச்சே கேட் என்ட்ரன்ஸில் என்னை நுழைய விட்டாங்க. மொத்தம் இந்த டவரை 32 மாடி, அதில் 18 மாடிகள் அமேசான் நிறுவனம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. டவர் என்ட்ரன்ஸில் HDFC பேங்க் WTC பிரான்ச் ஆஃபீஸ் இருந்துச்சு. வெவ்வேறு நாட்டு கடிகாரங்களுடைய அந்த அட்ராக்டிவ் ரிசப்ஷன் பாயிண்ட், 3லேருந்து 4 லிஃப்ட் லாபி என்ட்ரன்ஸோடு இருந்தது. லாபியில் ஒரு பக்கம் இந்த வேர்ல்டு கஃபேன்னு ஒரு ஹை கிளாஸ் கஃபே இருந்துச்சு. அமேசானில் பணி புரிஞ்சாலும் பெங்களூர் ஆஃபீஸ்னால உள்ளே போகிறதுக்கு சின்ன மெயில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே நுழைஞ்சேன். 32 மாடினாலும் ஒரு சில லிஃப்ட் லாபியில் குறிப்பிட்ட ஃப்ளோர்ஸ் வரை தான் போக முடியும். அந்த வகையில் நான் ஏறி இருக்கிற லிஃப்ட்டில் 11வது மாடி வரை தான் போக முடியும். இப்போ நம்ம 10வது மாடி வந்திருக்கோம். இங்கே நம்ம அமேசானை சேர்ந்த ஒவ்வொரு ஃப்ளோரையும் நுழையிறதுக்கு ஐடி கார்டு ஆக்சஸ் தேவை. இது 10வது மாடி ஒர்க்கிங் டே. ஹைட் அட்ஜஸ்டபிள் டெஸ்க் வசதியோட பார்த்தாலே தெரிஞ்சது ஓரளவுக்கு குறுகிய காலத்தில் தான் இந்த டேபிள் ப்ளஸ் அந்த இன்டீரியர்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஓப்பன் பண்ண 13 வருஷ காலத்து பழமே அந்த ஃப்ளோரில் தெரியல. பத்தாவது ஃப்ளோர் ரொம்ப ஸ்பேஷியஸாக, அங்கங்கே அந்த ரிலாக்ஸிங் டேபிள் சேர்லாம் போட்டு கூலாக இருந்தது. நீங்கள் பார்க்குற இந்த அப்பார்ட்மெண்ட், மால், ஹோட்டல் எல்லாமே பிரிகேட் கேட்வேக்குள்ளே இருக்கிறது. போக போக ஒவ்வொன்றா நான் விளக்குறேன். WTC கூட பிரிகேட் குழுமத்தை சேர்ந்தது தான். நீங்கள் இப்போ பார்க்குறது ஷெரட்டன் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். டெரஸில் ஒரு அழகான ஈவென்ட் நடந்திருந்த காட்சி. இந்த டவருக்கும் அந்த ஹோட்டலுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நடைபாதை கிளாஸ் பிரிட்ஜில் இருக்குது. வெளியேந்து பார்க்குறப்பவே நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கலாம். ப்ரைவசியாக பேசுகிறதுக்கான ஃபோன் ரூம், 1-on-1 மீட்டிங்க்கான ஃபோக்கஸ் ரூம்னு கண்ணாடி பாக்ஸஸ் ஒர்க்கிங் பை ஓரத்துலேயே தென்பட்டுச்சு. சீனியர் லெவல் மேனேஜர்ஸ்லாம் தனியாக உட்கிறதுக்கான சின்ன சின்ன ரூம்ஸ் தான் இது. ஃப்ளோர் மையப்பகுதியிலேயே சின்ன கஃபே லாபி, ரெஃப்ரெஷிங்கான சூழலில் இந்த காஃபி மிஷின்ஸ், மைக்ரோவேவ் ஓவனோட அந்த வகை வகையான டீ காஃபி பவுடர்ஸ், இனிப்புக்கு சுகர், ஹனி பாக்கெட்ஸ் கூட அங்கே வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் பொறுத்தவரை நம்ம எந்த ஃபுட்னாலும் வச்சுக்கலாம். அப்போ யாரோ கேக் மட்டும் வச்சுருந்தாங்க. மற்றபடி அது ஒரு லீவ் நாள்னால மற்ற ஐட்டம்ஸ்லாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்க போகிறேன். கான்ஃபரன்ஸ் ரூம்.
இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் பொறுத்தவரை ப்ரொஜெக்டர், ஒயிட் போர்ட்ஸ் வசதியோட 16 பேர் உட்கார்ற வசதியோடது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சுட்டு போகிறப்போ இந்த பெங்களூர் WTC டவரில் என்னென்ன இருக்குன்னு நான் முழுசாக பார்த்துருக்கேன்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஸ்டேஷ்னரி ஃபெசிலிட்டிஸ், செராக்ஸ் மிஷின் உட்பட மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் மார்க்கர்ஸ், நோட் பேட்ஸ், ஸ்கேல், ஸ்டாப்லர், ஷார்ப்னர், எரேசர், பென்சில், பின்ஸ், இங்கே இந்த வகையான என்வலப் கவர் கூட இருந்தது, அமேசான் பேர் பிரிண்ட் பண்ணி. தென் டிஷ்யூ பாக்ஸஸ், பென், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கே இருந்தது. ஸ்டேர் கேஸ், படிக்கட்டுகள்லாம் இங்கே எங்கடா இருக்குன்னு பார்க்குறப்போ ஃபயர் சேஃப்டி எக்ஸிட் ரூட்னு ஒரு டோர் இருந்தது. ஜஸ்ட் அதை பார்த்தோம், பட் நம்ம போகலை. என்னடா ஏதோ குடவுனுக்கு போகிற மாதிரி ஓரமாக ஒடுக்கமாக ஒரு பாதை இருக்குன்னு பின்னாடியே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. அது ஒரு பவர் பேக்கப்கான UPS ரூம் போகிற பாதை அப்படின்னு. எம்ப்ளாயீஸ்க்கான லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், க்ரீன்னா அவைலபிள்னு அர்த்தம், ரெட்னா ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரெஸ்ட் ரூம்ஸ் காமிக்கிறது நம்ம தலையாய கடமை அல்லவா. காம்பேக்டாக தான் இருந்தது, சிம்பிளாக, பட் சுத்தமாக இருந்தது. ஆறாவது மாடியில் இருக்கிற இதுதான் அமேசான் கேஃபெட்டீரியா. ரொம்ப சின்னது தான். நந்தினி ஃபுட்ஸ் போன்ற டிஃபன், மீல்ஸ் கடைகளும் ஸ்நாக்ஸ் கடைகளும் இருந்தது. இது சின்னதுனால WTC காமன் கேஃபெட்டீரியாவில் அமேசான் எம்ப்ளாயீஸ்க்காக பிரத்யேகமாக இடமும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 7வது மாடியில் இருக்கிற காமன் கேஃபெட்டீரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த காமன் கேஃபெட்டீரியா ஸ்பேஸை செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் மேனேஜ் பண்ணதாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்பேஸ் WTC டவருக்கு ஒரு பின்புற வாயிலோட தனி பில்டிங்கில் அமைஞ்சிருக்கு. பட் வழி டவர் உள்ளே இருந்தே எம்ப்ளாயீஸ் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரூஃப் டாப் கார்டனுங்கிற மாதிரி இருந்தது அந்த செட்டப்லாம் பார்க்குறப்போ. அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைகள் விடுமுறை நாள்னால அடைக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியிலேயே ஜிம்மும் இருந்தது. என்னடா இங்கே ஆஃபீஸ் உள்ளாரே ஜிம்லாம் இருக்குது, பேசாமல் நம்மளும் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துடலாம்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிறப்பவே ஜிம் ரிசப்ஷனிஸ்ட் வந்து அவங்க கணக்கை சொன்னாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ, வருஷத்துக்கு இவ்வளோன்னு. ஏர்லி சுமார் 15,000-20,000ங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க. பட் நம்ம சும்மா டெமோ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கவுண்டர் C தான் அமேசானுக்குனே ஒதுக்கப்பட்ட ஒரு பெரிய கேஃபெட்டீரியா ஸ்பேஸ். ஒர்க்கிங் டேஸில் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் போன அன்னைக்கு ஏதோ ஒரு கெட் டுகெதருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இது தண்ணி பில்டிங் மாதிரி இருந்தனால ப்ரைவேட் ஈவெண்ட்ஸும் இங்கே நடக்கும்னு தெரிஞ்சது. இங்கே ஃபுல்லாகவே டெரஸ் ஸ்பேஸும் ஸ்பேஸஸாக இருந்தது. பிரிகேட் கேட்வேல ஒரு ஸ்கூலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த ஸ்கூலாக இருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். வெளிக்காற்று வாங்கிட்ட இலைப்பாடுறதுக்கு பெங்களூர் WTCயில் ஒரு எண்ணற்ற இடங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போகாமலேயே இருக்குது. ஆனால் சென்னை WTCயில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வசதிகள்லாம் இல்லை. பாதி நாள் வீடியோவை நான் கவர் பண்ணேன். நான் ஃப்ரேமில் இருக்கிற வீடியோஸ்லாம் எடுத்தது என்னோட ஒன் ஆஃப் தி கொலீக், சக ஊழியர் பரத் ப்ரோ. பெங்களூரில் ஒரு வேலையாக ஸ்டே பண்ணியிருந்தார். எனக்காக வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில மணி நேரம் சப்போர்ட்டிவாக இருந்தார். ப்ளே ஏரியா, டேபிள் டென்னிஸ், ஃபூஸ்பால் டேபிள், ஸ்னூக்கர் டேபிள்லாம் மிகுதியாக இருந்தது. மற்ற எந்த கேம்ஸ்க்கும் அவங்க அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம சென்னை ஆஃபீஸ் மாதிரி தான் அங்கேயும் ஃப்ளோரில் வெறிச்சோடி இருந்தாலும் அங்கே மட்டும் ஒரு 5-6 பேர் விளையாண்டு இருந்தாங்க. ப்ளே ஏரியாவோட இன்னொரு ஸ்பெஷல் ஆகிட்டுனா அந்த லேக் வியூவோட இந்த கப்புள் சீட்டிங் செட்டப் கொஞ்சம் நல்லா இருந்தது. வந்ததுக்கு நம்மளும் ஏதாச்சும் போஸ்ட் கொடுக்கணும்ல, அதான் சும்மா இப்படி. இவர் தான் நான் சொன்ன பரத் ப்ரோ, ஒரு தூய குணமுடைய மனிதர். மற்ற ஃப்ளோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ஒரேறிட்டு வருவோம். இந்த பெங்களூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆஃபீஸ் டூர் வீடியோ, இந்த ஒரு பிளான் எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ண சென்னை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆஃபீஸ் டூர் வீடியோவில் அந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் சரி, நிறைய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸும் நமக்கு வந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்கள் வீடியோ, அந்த வாய்ஸ், அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு
நான் வந்து அமேசானில் தான் ஒர்க் பண்ணுறேன், 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சென்னை அமேசானை கவர் பண்ண மாதிரியே இந்தியாவில் உள்ள பிற பகுதிகளிலையும் போய் அந்த ஆஃபீஸ் டூர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் முதல் கட்டமாக பெங்களூருக்கு ஒரு நாள் பிளான் பண்ணி வாங்க. நான் பெங்களூரில் தான் இருக்கேன், உங்களுக்கு இந்த தங்குறதுக்கான ஏற்பாடு மற்றும் சில விஷயங்களை நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதே மாதிரி நான் ஒரு மாதத்தில் பிளான் பண்ணி அங்கே போய் தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் அமைஞ்சது. ஆக்சுவலாக நம்ம சர்க்கிள் வந்து ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி விஷ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பையன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறான், நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். பட் முகம் தெரியாத ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜேர்னியை அடுத்தடுத்து நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அந்த நபர் பேர் பார்த்தீங்கன்னா வினோத் பாஸ்கரன். அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தமிழர் தான். அவருக்கு நான் ஒரு பெரிய நன்றி இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். யூடியூப் மூலமாக அதுவும் இந்த ஸ்டேஜ்லேயே, அதாவது ஒரு அரௌண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் தான் அந்த டைமில் தான் வாங்கியிருப்பேன். அப்போவே வந்து இந்த மாதிரி ஒரு வெல்விஷர்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம வந்து அந்த க்ரோத், சப்ஸ்கிரைபர் க்ரோத் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பெரிய லெவலில் ஒரு ராக்கெட் லெவலில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி மக்கள் அப்பப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு கான்டாக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பாக்கியவாதியாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ அகைன் டூரிங்கை தொடருவோம். லிஃப்ட் லாபிலாம் இந்த மாதிரி 10 ஃப்ளோராக சர்வீஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக டாப் 30வது ஃப்ளோருக்கு போனோம். இந்த ஃப்ளோருக்கு மேலே நமக்கு 2 ஃப்ளோர் ஆக்சஸ் இல்லை. டாப் ஃப்ளோரில் ஹைஃபையான ஓப்பன் டெரஸ் பார்லாம் இருக்குது. 30வது ஃப்ளோரில் அந்த ஃப்ளோர் பதிவிடுற பேனலில் நம்ம இந்த கீழ் மாடிகளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஃப்ளோர் நம்பர் பதிவிட்டோம். இந்த மாதிரியான ஃப்ளோர்லாம் முற்றிலும் மாறுபட்டு பழமையான ஸ்டைலில் இருந்தது. பில்டிங் திறக்கப்பட்டப்போ இருந்த செட்டப் இதெல்லாம் 25வது மாடியில் எடுக்கப்பட்ட காட்சி இது. பெங்களூரு ஏன் கார்டன் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இந்த ஃபுட்டேஜ் தரும். ஒருத்தர் நிற்கிற அளவுக்கான ஹைட் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சேர் இது விசித்திரமாக அந்த ஃப்ளோரில் தென்பட்டுச்சு. அதுக்கு மேலே 28வது மாடி போனால் அங்கே அகெயின் புதுப்பிக்கப்பட்ட ஃப்ளோர்ஸ்னு கொஞ்சம் அந்த இன்டீரியர்ஸ்லாம் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வராங்க. ஒவ்வொரு ஃப்ளோர் என்ட்ரு பண்ணுறப்பவும் இந்த மாதிரியான சின்ன ரிசப்ஷன் தான் இருக்கும். நான் ஷூட் பண்ண சமயத்தில் அப்கமிங் ப்ரைம் டே சேலுக்காக ஒரு சின்ன டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் செட்டப் தான் இது. டாப் தளத்தில் எடுக்கப்பட்ட காட்சி இந்த ஷெரட்டன் ஹோட்டல், ஓரியன் மால்லாம் ஏதோ பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ரைட் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் தெரியும். புகழ்பெற்ற இஸ்கான் டெம்பிள் வந்து WTCலேருந்து நடந்து போகிற தூரம் தான். லொக்கேஷன் வைஸ் ஒரு சூப்பர் கனெக்டிவிட்டி இங்கே ரீச் ஆகிறதுக்கு. பாக்ஸ் மாதிரி கேபினில் இருக்கிற மாறுபட்ட ஒர்க்கிங் பே. வெளியிருந்து டவர் பார்க்குறப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் எல்லா ஃப்ளோர்லேயும் ஒரு சின்ன டெரஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் இது. பட் அங்கே போகிறதுக்கு சேஃப்டி நல்லா அலோடு இல்லை. சில ஃப்ளோர்ஸ் டெஸ்க்குலாம் மேனுவலி ஹைட் அட்ஜஸ்டபிள் டெஸ்காக தான் இருந்தது. அதுவும் அவ்வளோ சுத்தினா தான் லைட்டாகவே மூவ் ஆச்சு. ஆன்லைன் மார்க்கெட் பற்றிய ஊக்குவிக்கிற விதமாக ஒரு பெண் தொழிலதிபருடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஸ்டோரி. விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படியே பாஸ் பண்ணி வாசிச்சு பாருங்கள். இது பே பண்ணி எடுக்கிற ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷின். ஓய்வு எடுக்கிறதுக்கான வெல்னஸ் ரூம். ஏதோ சலூன்லேயும் லாட்ஜ்லேயும் இருக்கிற மாதிரியான சோஃபாஸ்லாம் போட்டு சுத்தமான டெய்லி ரீப்ளேசபிள் அந்த கவர் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஃப்ளோரில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு முழுசாகவே பார்த்துட்டோம். எல்லா ஃப்ளோர்லேயும் 100% காட்டினா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இந்த டியூரேஷன் போகும். தீம் தான் மாறுபடுமே தவிர மற்ற எந்த வித மாற்றங்களும் இருக்காது. மற்ற ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நான் அதை மட்டும் இனி எஞ்சி இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் தென்படுது. பெங்களூரில் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றுனா யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தொலைவு தான். ஒரு சில ஃப்ளோர்ஸ்லாம் இந்த மாதிரியான தண்ணீர் பிடிக்கிற வசதியும் இருந்தது. நடுவில் இந்த மாதிரி பிற கம்பெனிஸும் இருக்கும். எவரெஸ்ட் குரூப், கொக்கோ கோலா, டோக்கியோ பேங்க், ஹிட்டாச்சி, SBI இன்டச் போன்ற நிறுவனங்கள்லாம் அங்கே இயங்குது. சில லாபியில் பழைய பட்டன்ஸ் பக்கத்துலேயே அந்த புது டச் பேனல்லாம் வச்சுருக்காங்க. ஷவர் ரூமும் ஒரு ஃப்ளோரில் இருந்தது. நல்ல வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் வசதியோட. சப்போஸ் வெளியூருக்காரங்க ஒரு சில நாள் இங்கே வர்றாங்க அப்படின்னா ரூம்லாம் வெளியே புக் பண்ணாமலேயே இங்கே குளிச்சு உடை மாற்றிக்கலாம்.
ஒரு நீளமான ஒர்க்கிங் ஸ்பேஸ். 2010 திறக்கப்பட்ட இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் அந்த ப்ரீ கோவிட் டைம்ஸ்லலாம் எவ்வளோ மெமரிஸ் எம்ப்ளாயீஸோட மனசில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே போயிருந்தேன். எனக்கு இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ப்ளூ ஷேடில் அந்த டெஸ்க் செட்டப்லாம் வளைஞ்சு ஏதோ ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி என்விரான்மெண்ட் இருந்தது. சரி, இனி கொஞ்சம் டவருக்கு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டவர் வாசல் வெளியவே ஒரு பியூட்டிஃபுல் லேக் ப்ளஸ் அந்த ஓரியன்ட் மால் இருக்குது. ஓரியன்ட் மால் பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மால். அது எவ்வளோ பக்கம்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஹாப்பனிங்கான ஒரு ஸ்பாட்டில் WTC அமைஞ்சிருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் விஷயமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். டவர் முன்னாடி இருக்கிற இந்த லேக் தான் அல்டிமேட். மக்கள்லாம் அவ்வளோ ஆர்வமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அங்கே வராங்க. நல்ல மெயின்டெனன்ஸில் போட்டிங்கும் அக்கேஷனலி இங்கே அலோவ் பண்ணுற மாதிரி அங்கே தெரிஞ்சுது. பிரிகேட் கேட்வேல ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் நிறைய ஒரு எண்ணிக்கையில் இருந்தது. ஒரு அருமையான ப்ளசன்ட் வாக்கிங் ஸ்பேஸோட ஸ்கூல், லிவிங், ஹோட்டல் போக கொலம்பியா ஏசியான்னு ஒரு ஹாஸ்பிட்டலும் இந்த கேட்வேல இருந்துச்சு. ஸ்கேட்டிங் பண்ணுற அந்த குழந்தைக்கு பின்புறம் தெரிகிற இந்த கேலக்ஸி கிளப் வந்து பார்ட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு புகழ்பெற்ற கிளப்னு கேள்விப்பட்டேன். அகெயின் நைட் டைம் வியூ பார்க்குறதுக்காக டவர் உள்ளவே போனேன். நிஜமாவே ஸ்டன்னிங்காக இருந்தது. நைட் டைம் ஆஃபீஸ் இன்னர் வியூ. இது ஒரு லாங் ரூட் லிஃப்ட் போல் ஸ்ட்ரைட்டாக டாப்லேருந்து 7க்கு போச்சு. மனசே இல்லாமல் டவருக்கு வெளியே இருந்து கால் எடுத்து வச்சேன். நைட் டைம் அந்த வெளிப்பகுதி இன்னும் பயங்கரமாக அந்த மீன் விளக்கில் ஒழிச்சுது. நான் கடைசியாக ஓரியன்ட் மாலில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த நாளை முடித்தேன். இந்த வீடியோ மூலமாக WTC ஆஃபீஸ் டவரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே அமேசானோட இன்னொரு பெரிய கேட்வேவான பெங்களூர் பேக்மெயின் டெக் பார்க்கோட ஆஃபீஸ் டூரும் விரைவில் வரும். அதையும் தவறாமல் பார்த்து ரசிக்க நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இன்டென்ஷன் இப்போவும் சேம் தான். இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். WTC சென்னை ஆஃபீஸ் டூர் வீடியோ மூலமாக அது நடந்துச்சு. இப்போவும் அது நடக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய வட்டாரத்துக்கு, உங்கள் பங்குக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சர்க்குலேட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.